4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி செய்த முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து நான் பாராட்டி விட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன். அந்த சிறப்பான ஆட்சின்னு சொல்லும்போது அண்ணன் தயவு செஞ்சு சொல்றேன், அந்த சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. அந்த 4.5 வருஷத்துல நான் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் 4.5 வருஷத்தை தேடி பார்த்துட்டேன்னா, பதவி ஏற்பு நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குதுண்ணே. பள்ளிகள், கல்லூரிகள், பொட்டி கடைகள்ல முழுக்கொண்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இது சிறப்பான. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மதுபான விற்பனை ஆண்டுக்காண்டு அதிகமாகிட்டு இருக்கு. 50,000 கோடி டார்கெட் வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு. இது சிறப்பான? எனக்கு புரியலண்ணே. அதே போல இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விவகாரமாக இருக்கட்டும், கோயம்புத்தூர்ல பாலியல் துன்புறுத்தலால பாதிக்கப்பட்ட மாணவியோட விவகாரமாக இருக்கட்டும், பெண்களும் மாணவிகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடமாடவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இது ரொம்ப சிறப்பான ஆட்சியா இருக்கும் போலண்ணே. இதையெல்லாம் நம்ம சிறப்புன்னு அப்படின்னு அண்ணா